ஹாய்ங்க, வணக்கம். கந்தசஷ்டி 6ஆம் நாள் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு இந்த விளக்கு ஏற்றிட்டேன். விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணி பூஜையை முடிச்சுக்கிட்டேன். சிம்பிளாக பால் மட்டும் வச்சு பூஜையை முடிச்சிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து வச்சோம்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு பூஜைக்கு யூஸ் ஆகும்னு மீதி இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருட்டாக இருந்ததுனால அவ்வளோவா தெரியல. ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணேன். இப்போ மீதி இருக்கிற பூவெல்லாம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இருப்பாங்க. இவ்வளோ நேரம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த கொடுப்பனை இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் போனதே கிடையாது திருச்செந்தூர் கோவிலுக்கு. திருச்செந்தூர் தான் போகணுன்னு இல்லை, அங்கங்கே அந்தந்த ஊரில் இருக்கிற முருகர் கோவிலில் கூட நிறைய கோவிலில் பார்த்திங்கன்னா இப்போது சூரசம்ஹாரம் நடக்குது. அதையும் முடிஞ்சால் போய் பார்க்கலாம். அதே போல் அங்கங்கே இருக்கிற கோவில்களில் நாளைக்கு பார்த்திங்கன்னா வள்ளி தேவானை திருக்கல்யாணம் நடக்கும். அதையும் பார்க்குறேங்க. கண்டிப்பாக அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா சாயந்தரம் வெத்தலை தீபம் போடலான்னு வெத்தலையும் எடுத்துக்கிட்டேன். நம்ம மாடியிலே இருக்குது. இப்போ இந்த பூவெல்லாத்தையும் நம்ம கட்டி வச்சுக்கிட்டோம்னா ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் குளிச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு அப்புறம் நைவேத்தியம் செய்து படைக்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்போவே எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிட்றேன். அந்த சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருந்ததுனால அந்த படத்துக்கு போட்டுடலாம். அலரிப்பூ வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. செவ்வரளி இன்னும் நல்லது. இதுவும் நம்ம மாடியிலே இருந்ததுனால அது கொஞ்சமாக தான் இருந்தது. அது வந்து சிலைக்கு வச்சுக்கலாம். அதனால் இதெல்லாம் நான் கட்டி வச்சுக்கிறேன். திருச்செந்தூர் போய் பார்க்க முடியலன்ற கவலை இப்போ டிவி தான் தீர்த்து வச்சிருதில்ல. நேரலையில் டிவிலே சூரசம்ஹாரம் நல்லா ஜூமில் காட்டுறாங்க. நேரடியாக போனால் கூட அந்தளவுக்கு பார்க்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு டிவிலே நம்ம பார்த்துக்குறோம். சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் வீடெல்லாம் துடைச்சிட்டு கேஸ் எல்லாம் துடைச்சி இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்து நெய்வேத்தியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் செய்யலை. வெறும் தயிர் சாதமும் சக்கரை பொங்கலும் தான் செய்து இன்றைக்கி நைவேத்தியமாக வைக்கலான்னு செய்துக்கிட்டு இருந்தேன். முருகருக்குன்னு செய்கிறதுனாலே என்னவோ தெரியல, அவ்வளோ வாசனையாக இருந்தது சக்கரை பொங்கலும் தயிர் சாதமும். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்தேன். அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருந்தது. இப்போ இதில் அப்படியே கொத்தமல்லி தழை தூவி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஆறுமுகன்றதுனால 6 பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேன். தயிர் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். இப்போ மஞ்சள், இது சந்தனம். ஒவ்வொரு முறையும் ஊதுவத்தியோ இல்லை தீபாராதனையோ காமிச்சு ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணலாம். இப்போ பாலில் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் பூ வச்சு ஊதுவத்தி காமிச்சிக்கிறேன். இப்போ பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறேன். நான் சின்ன சிலைன்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பண்ணுறேன். இதுக்குன்னே அந்த டம்ளர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு விபூதி அபிஷேகம் பண்ணிக்கிறேன். இந்த விபூதி வந்து நம்ம நெத்தியில் இடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டாக்க வேண்டாம். அபிஷேக விபூதின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இது. மறுபடியும் பன்னீர் தண்ணி விட்டு எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு எடுத்து அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெத்தலை தீபத்தை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வெத்தலையிலேருந்து அந்த காம்பையும் கிள்ளி அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். இப்போ வெத்தலை பாக்கு நம்ம செய்த நைவேத்தியம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டுமோ அதை மனமுருகி வேண்டணும்னா கண்டிப்பாக அந்த முருகன் நமக்கு செய்வார். அதே போல் குழந்தை இல்லாதவங்க முக்கியமாக அந்த விரதம் இருக்க வேண்டிய விரதம் இது. மெயினாக குழந்தைக்காக தான் இது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகப்பைன்றது நம்ம கர்ப்பப்பை தானே. கண்டிப்பாக குழந்தை வரம் கேட்குறவங்க இந்த விரதம் இருக்க வேண்டிய விரதம் இது. 6 நாள் இருக்க முடியலனா கூட இந்த 6ஆம் நாள் ஒரு நாளாவது இருக்கலாம். இந்த வருஷம் மிஸ் பண்ணவங்க எல்லாம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முருகர் வந்து நம்ம வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த வருஷம் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே அது நடந்துடும். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.